சினிமாகான் ஈவென்ட் ரொம்ப பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. ரீசெண்டா சோனில இருந்து ஸ்பைடர்மேன் 4 பத்தின அப்டேட்ட கொடுத்திருந்தாங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஜான் விக் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜான் விக் 5 கான ஸ்டோரி லைன் ரெடி ஆயிடுச்சா, சீக்கிரமே இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. அண்ட் அதோட சேர்ந்து ஜான் விக்காக ஒரு தனி யூனிவர்ஸையே கிரியேட் பண்ற ஐடியால இருக்காங்களா. இந்த ஜான் விக் யூனிவர்ஸ்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாசம் ரிலீஸ் ஆக போற பால்ரீனா மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னா பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இது தவிர ஜான் விக் 4ல வந்த கெய்னி கேரக்டரை தனியா ஒரு படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது அந்த கேரக்டர்ல நடிச்சவரே தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த கேனி கேரக்டரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டர் ஒரு விஷுவலி சேலஞ்சு கேரக்டர். சோ ஜான் விக் 4ல இந்த கேரக்டர் பண்ண ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாமே செமையா இருந்துச்சு. சோ அதனாலேயே இந்த கேரக்டரை தனியாவே ஒரு படமா எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அந்த படமும் நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது. அண்ட் அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜான் விக்கே இல்லாம ஜான் விக் சீரிஸ்ல ஒரு படத்தை எடுக்க போறாங்க. இதோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜான் விக் அண்டர் த ஹை டேபிள். இதுதான் அந்த படத்தோட டைட்டில். அண்ட் ஜான் விக் 1க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு அனிமே டைப் ஆஃப் மூவியா எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறவர் ஷனோன் டின்லே. இவர் நெட்ஃபிளிக்ஸ்ல அல்ட்ராமேன் ரைசிங் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாரு. அந்த படம் ரொம்பவே தரமா இருந்துச்சு. இந்த அனிமே கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்க போறது கேனு ரீவ்ஸ் தாங்க. ஜான் விக் யூனிவர்ஸ்ல இருந்து இவ்ளோ அப்டேட்ஸ் வந்துடுச்சு. அண்ட் இத தவிர இன்னொன்னும் இருக்கு. எஸ், ஜான் விக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு கேமையே உருவாக்க போறாங்க. அது ஒரு AAA கேம். ஹை குவாலிட்டில ஹை பட்ஜெட்ல இந்த கேமை உருவாக்க இருக்காங்க. சோ ஜான் விக் ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.